எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, அவனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஐ மிஸ் ஹிம். நான் அவளை அவ்வளோ லவ் பண்ணி எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கேன். பட் அவ வேற ஒரு பையன் கூட போயிட்டா. அதனால அந்த பையனை நானு ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கீக்ஸ் அஃபிஷியல். ஸோ இப்போ என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட நேம் கீக். ஸோ வெல்கம் பேக் டு தி சேனல். ஆக்சுவலி இந்த சேனல்ல லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய ஷார்ட் வீடியோஸ் அதுவுமே பிரேக் எடுத்து தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் நம்ம சேனலை கன்சிஸ்டன்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு சீரீஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதாவது பாத்தீங்கன்னா 2 சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். ஒன்னு கோஸ்ட் ஸ்டோரி, இன்னொன்னு லவ் ஸ்டோரி. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ் ஸ்டோரி எபிசோட் 1. எஸ், இந்த சீரீஸ்க்கு நேம் இருக்கு, உங்களோடு நான் அப்படின்னு சொல்லி. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ உங்களோடு நான் எபிசோட் 1. என்ன சீரீஸ், இதை பத்தி எதுவுமே தெரியாதவங்களுக்கு, இப்பதான் சேனல இந்த வீடியோ பார்த்துதான் ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணி என் சேனல பாக்குறீங்க அப்படின்னா சின்ன ரீகேப் சொல்லிடுறேன். சோ உங்களோட லவ் ஸ்டோரி இல்ல உங்களோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருந்ததுன்னா நீங்க என் கூட ஷேர் பண்ணிப்பீங்க. நான் உங்களோட ஸ்டோரிஸை என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரீட் பண்ணி காமிப்பேன். சோ இதுதான் ஷார்ட்டா சொல்லணும்னா, உங்களோட லவ் ஸ்டோரி எதனா இருந்தது, லைக் இமேஜினரி ஸ்டோரி, உங்க ஃப்ரெண்டோட லவ் ஸ்டோரி ரொம்ப டீப்பா இருந்துச்சு, அந்த மாதிரி ஸ்டோரி, அந்த மாதிரி எதனா இருந்தா கூட எனக்கு உங்களோட நான் அப்படின்ற கூகுள் டாக் கீழே கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஃபில் பண்ணி எனக்கு தாராளமா அனுப்பலாம். லவ் ஸ்டோரி ஷேர் பண்றதுக்கு என்ன பயப்படுறாங்கன்னா, என் நேம் சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க. சோ அங்க ஆப்ஷன் இருக்கு, நீங்க நேம் சொல்லுங்கன்னு சொன்னாதான் நான் சொல்லுவேன். இல்ல நீங்க சொல்ல வேணாம்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நீங்க அனுப்புற எல்லா ஸ்டோரியும் சேஃப் அண்ட் செக்யூர் பிரைவசியா என்கிட்ட தான் இருக்கும். சோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் இதே இல்லப்பா எனக்கு லவ் ஸ்டோரி எல்லாம் இல்ல, கோஸ்ட் ஸ்டோரிஸ் தான் இருக்கு, கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு, இல்ல நாங்க ஹாரரா ட்ரை பண்ண போய் எங்களுக்கு இது ஃபன்னா பிடிச்சிச்சு, அந்த மாதிரி எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கீழே பேய் பேசும் நேரம் சொல்லிட்டு ஒரு கூகுள் டாக் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க என் கூட உங்களோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன நம்பி பெரிய பெரிய ஸ்டோரிஸை எனக்காக ஷேர் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோரிஸ் எனக்காக அவ்வளவு பெருசா டைப் பண்ணி எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனுப்பின எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ஒரு எபிசோடுக்கு 3 ஸ்டோரிஸ் தான் படிக்கிறதா பிளான் வச்சிருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் 3 ஸ்டோரிஸ் தான். சோ ரொம்ப நேரம் பேசாம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. விதோட நிலையிலே வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியே ஒரு இமேஜினரி லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டில் கோயிங்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது இமேஜினரி பட் ஸ்டில் கோயிங், அவங்களோட இமேஜினேஷன்ல ஸ்டில் கோயிங் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்குள்ள போலாம். ஹே கிக்ஸ், டோன்ட் மென்ஷன் மை நேம், இட்ஸ் இமேஜினரி ஸ்டோரி, கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் போத் இன் ஒன் பர்சன். ஓகேவா? இப்ப கதைக்குள்ள போயிடலாம். கிக்ஸ், நான் இஸ் ஈக்குவல் டு கேர்ள். அவங்க நான் அப்படின்ற மென்ஷன் பண்ற இடத்துல எல்லாம் கேர்ள்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறாங்க. சோ அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஒன் டே நான் வெளியே ஷாப்பிங்காக போனேன். அப்போ நான் அம்மா 2 பேரும் டிராவல் பண்ணும்போது ஒரு பையனை பைக்ல பார்த்தேன். அவனும் பார்த்தான். தென் நான் அம்மா கடைக்கு போறோம், அங்கேயும் ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஃபீல். பட் நான் அவ்வளவும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல, திரும்பி கூட பார்க்கல. தென் சித்தியும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்ட உடனே அம்மாவும் சித்தியும் தனியா ஷாப்பிங் போயிட்டாங்க. தென் நானும் என் சித்தி பொண்ணும் அங்க இருக்க ஃபுட்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். 2 பேருக்குமே பானிபூரினா ரொம்பவே இஷ்டம். சோ நாங்க அங்க போய் சாப்பிடலான்னு போனோம். அங்க போன உடனே தான் அந்த பையனும் எங்க கூடவே வந்தான். நான் அப்போதான் என் சித்தி பொண்ணு கிட்ட சொல்றேன், இது மாதிரி அந்த பையனை ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன். தென் சித்தி பொண்ணு சிரிச்சுட்டே இருந்தான். தென் நாங்க ஒரு கடைக்கு போனோம். லைக் டால்லாம் இருக்கும்ல, எனக்கு கேட்னா ரொம்பவே பிடிக்கும். அங்க ஒரு கேட் பொம்மை இருந்துச்சு. அத பார்த்துட்டு வாவ் சொல்லிட்டு வந்துட்டோம். அங்க போய் ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு. அங்க நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். அப்போதான் அந்த பையன் கையில அந்த பொம்மையோட அழகா என் நேம சொல்லி கூப்பிட்டான். வெயிட் வெயிட் வெயிட், என் நேம் எப்படி அவனுக்கு தெரியும்? அதான டவுட். எஸ், actually he followed me in Instagram more than 2 years and he tried to build a conversation with me and I really impressed. பட் பொண்ணுங்கெல்லாம் உடனே அதை சொல்லிக்கிட கூடாது இல்லையா? நானும் இன்ஸ்டால ஃபாலோ பேக் பண்றேன். இப்ப அவங்க நம்மளுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அகைன் ஸ்டோரி கண்டினியூ பண்றாங்க. இந்த இடத்துல நான் போங்கன்னு சொன்னேன் அண்ட் கிஃப்ட் கூட வாங்கல. தென் 1 week குள்ள அவனை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். Then we committed. How will I express? தெரியல, பிகாஸ் இது ரியல் லைஃப்ல நடந்திருந்தா தானே எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்.
அதான் நடக்கலையே, அதான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. சரி கிக்ஸ், ஹாப்பியா இருங்க, கீப் இட் அப் அண்ட் டோன்ட் ஃபீல் ஃபார் எனிதிங். தென் கைண்ட்லி ஒரு ரெக்வெஸ்ட், உங்க கண்டென்ட்லாம் சூப்பரா இருக்கு, பட் பேட் கமெண்ட்ஸ் மட்டும் ரிப்ளை தராதீங்க சிஸ். பிகாஸ் அவங்க அளவுக்கு நம்ம சீப் இல்ல. சொல்ற டாக் சொல்லினே தான் இருக்கும். யூ ராக் அட் யுவர் சாய்ஸ். லவ் யூ. ஸோ லவ் யூ டூ. அண்ட் இந்த ஸ்டோரி இவ்வளோ பெரிய இமேஜினரி ஸ்டோரி எனக்காக டைம் எடுத்து, அதுவும் என்னோட உங்களோட நான் எபிசோட் 1ஓட ஃபர்ஸ்டா என்ன நம்பி ஷேர் பண்ண இந்த ஸ்டோரி. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ என்னை நம்பி இவ்வளவு பெரிய ஸ்டோரி, அதுவும் இமேஜினரி ஸ்டோரி இந்த அளவுக்கு இமேஜின் பண்ணி நீங்க அங்க வாழ்ந்து இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப கேட்கும் போதே வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த ஸ்டோரி லைட்டா பார்க்கும்போது ஹாய் நானான்னு ஒரு மூவி இருக்கும். ஸோ அது வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி லைட்டா வந்து ஒரு ஃபீலு. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு மீட் பண்ணுவாங்க, யாருன்னே தெரியாது, பார்த்தா அவங்க ஆல்ரெடி அவங்க கூட வந்து இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்டோரி வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு இமேஜினரி ஸ்டோரி மாதிரி இது ஃபீல் ஆகுது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி எப்படி ஃபீல் ஆகுதுன்றத கமெண்ட் பண்ணுங்க. எபிசோடோட 2வது ஸ்டோரிக்கு வந்து நம்ம மூவ் ஆகிறோம். இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எமோஷனல் லவ் ஸ்டோரி, பட் பியூட்டிஃபுல் பட் இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஆல்ரெடி சொல்லி இந்த ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. நேம் மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். ஹாய் கீக்ஸ், என்னோட லவ் ஸ்டோரி வேற யாருக்குமே நடக்க கூடாது. ஏன்னா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோட லவ் ஸ்டோரிய சொல்றேன். நாங்க எங்க ஹவுஸ் ஷிப் பண்றதுக்கு நானும் என் அம்மாவும் ஹவுஸ் பார்க்க போயிருந்தோம். அப்போ நாங்க ஒரு ஹவுஸ கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஹவுஸ ஷிப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அங்கதான் நான் ஒரு பையனை பார்த்தேன். அவன் அவ்வளோ அழகா இருப்பான். எனக்கு அவன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். அவன் என்ன லவ் பண்றத சொல்லவே இல்லை, நானும் அவன் லவ் பண்றத சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் வீட்டுல யாரும் இல்லாதப்போ நான் வந்து கால் பண்ணி அவன் கிட்ட இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். நீ என்ன லவ் பண்றியா? அவனும் ஆமான்னு சொன்னான். அப்புறம் நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். என் லைஃப்ல அந்த டேஸ் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நானும் அவனும் உக்காஞ்சி எங்க வீட்டுல பேசிட்டு இருந்தோம். அப்போ நான் அவனோட லெக் மேல என்னோட லெக்க போட்டு இருந்தேன். அவங்க அம்மா வாக் பண்ணி வரும்போது நான் அவனை அடிச்சேன். எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. அவன் அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா ரொம்ப திட்டினாங்க. அந்த நானும் கேட்டேன். அப்பத்துல இருந்துதான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் அவன் கேட்கல. அப்பவும் என் கூட பேசிட்டு தான் இருப்பான். ஸ்ட்ரீட் முனையில நான் வருவேன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க ஹவுஸ ஷிப் பண்ணிட்டாங்கன்னு நாங்களும் வீட ஷிப் பண்ணிட்டோம். எங்க அம்மா அண்ணா அக்கா எல்லாரும் அவங்க கிட்ட சூப்பரா க்ளோஸா இருப்பாங்க. நாங்களும் ஹவுஸ் ஷிப் பண்ணியாச்சு. ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. என் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து எங்க அம்மா கிட்ட கேட்டான், நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன், அவதான் வேணும். எங்க அம்மாவும் ஓகேன்னு சொன்னாங்க. என்னமும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் நாங்க திரும்பவும் வீடு ஷிப் பண்ணோம். அப்பதான் எங்க அம்மா இங்க இருந்து மாத்தி மாத்தி பேசினாங்க. வேணா, நீ அவளை லவ் பண்ண கூடாது, வேற யாரையாச்சும் மேரேஜ் பண்ணிக்கோன்னு. அப்ப கூட நான் கேட்கல. அதே மாதிரி அவன் மேல நான் அவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். ஆனா இப்போ அவனும் வேற பொண்ணு கூட மேரேஜ் பண்ணிட்டான். இப்போ நானும் வேற மேரேஜ் பண்ணிட்டேன். அவன் என்னை எவ்வளவு ஏமாத்திட்டான்னா, அவன் என் லைஃப்ல இருந்த அந்த 3 இயர்ஸுமே பொக்கிஷம் மாதிரி இருந்தவன். என் லைஃப்ல இருக்கும் போது அவ்வளவு ஹாப்பியா இருந்தேன். இப்ப கூட நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன். சோ இந்த ஸ்டோரி வந்து இதோட வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அவங்க இந்த ஸ்டோரி வந்து எண்ட் ஆயிடுச்சு இங்கவே. அவங்க வந்து டாட் வச்சு முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டோரியில என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க வந்து 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க அம்மா வந்து மாத்தி மாத்தி பேசின காரணத்தினால அந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இப்ப மேரேஜ் ஆகியிருக்காங்க. இந்த பொண்ணுமே வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல மேரேஜ் ஆகியிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த பொண்ணு வந்து அவனை மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரியில இருக்க ஒரு பாயிண்ட் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க நிறைய ட்ரூவான காதல் தான் சேராம போயிருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். மேபி நீங்க அவங்கள மிஸ் பண்றதுக்கான காரணம் அவங்க மேல இருக்க ட்ரூ ஃபீலிங்ஸா இருக்கலாம். அதனாலதான் நீங்க இன்னுமே ஸ்டில் அவங்கள மறக்க முடியாம மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்கம்ப்ளீட் பட் பியூட்டிஃபுல்ன்றதுக்கு ஒரு பெஸ்டான லவ் ஸ்டோரின்ற மாதிரி எனக்கு இப்ப படிச்சதுல வந்து ஃபீல் ஆச்சு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. எபிசோடோட லாஸ்ட் ஸ்டோரி வந்து ரீட் பண்ண போறோம். எஸ், இது ரொம்ப பெரிய ஸ்டோரியா இருக்கு. படிச்சு பார்க்கும் போதே வந்து ஒரு 4 ஸ்க்ரோல் பண்ற அளவுக்கு இந்த ஸ்டோரி வந்து இருக்கு. அவ்வளோ லென்த்தான ஸ்டோரி என்ன நம்பி ஷேர் பண்ணிருக்கீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது ரியல் லவ் ஸ்டோரி. பட்
பியூட்டிஃபுல் பட் இன்கம்ப்ளீட் இதுவுமே. ஸோ ஸ்டோரியை வந்து டிலே பண்ணாம கடகடகடன் படிக்கலாம். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஃபர்ஸ்ட் லென்த்தான ஸ்டோரி அண்ட் ஃபைனல் ஸ்டோரி ஆஃப் த எபிசோட். ஹாய் கி, ஐ எம் நோபடி. திஸ் இஸ் மை இன்கம்ப்ளீட் லவ் ஸ்டோரி. கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ ஸ்டார்ட். எனக்கு அந்த பொண்ணை சின்ன வயசுல இருந்தே தெரியும். பிகாஸ் ஸ்கூல் லீவுக்கு சென்னை வருவாங்க அவங்க. பட் ஐ எம் நாட் க்ளோஸ், இருக்க மாட்டேன் அந்த பொண்ணு கூட. பட் நானும் அவ அண்ணாவும் ரொம்ப க்ளோஸ். 2 பேரும் சேர்ந்து அவளை அடிப்போம். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. நான் பேசுறது இல்ல, அவங்களும் சென்னையில அவ்வளோவா வர மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் இஷ்யூனால 11th ஓட ஸ்டடிஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டா. அப்புறம் படிக்கல, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்ப ஃபேமிலிய வேணான்னு சொல்லிட்டு தனியா வந்துட்டா சென்னைக்கு. அங்க மென்ஸ்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்போ சடனா வீட்ல இருந்து கால் வந்துச்சு, ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு வான்னு. நான் வேணா, ஐ டோன்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னேன். பட் நானும் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு போனேன். அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நார்மலா பேசிட்டு வந்தேன். கல்யாண ஃபங்க்ஷன்னால சும்மா பேசிட்டு வந்தேன். ஓகே, ஃபங்க்ஷன் முடிஞ்சு சென்னை வந்துட்டேன். 2 டேஸ்க்கு அப்புறம் அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. நான் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டேன். அங்க இருந்து உங்க நம்பருக்கு பிரைஸ் விழுந்திருக்கு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் விவோ மொபைல்னு சொன்னாங்க. நான் டென்ஷன் ஆகி, ஏன்னா இந்த மாதிரி ஸ்பேம் கால் நிறைய வந்திருக்கு எனக்கு. நான் பேர்ட் வேர்ட்ஸ்ல திட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் வேர்ட் சொல்லியிருக்காங்க, அதனால சொல்ல முடியாது, டிஸ்கிளைமர். திட்டிட்டு அப்புறம் சடனா அவங்க நான் அந்த பொண்ணோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பல, ஏன்னா எந்த இடத்துலயும் அவங்க மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லல. ஸோ அந்த பொண்ணோட நேமை நான் வந்து பிளர் பண்ணிடுறேன். ஏ லூசு, சாரி, நீன்னு தெரியாது, நான் தெரிஞ்சா வந்திருக்க மாட்டேன்னு சொன்னேன். சரி, அப்புறம் அப்படியே போச்சு. அந்த டைம் பார்த்து கொரோனா வேற, டெய்லி சேட்டு கால் அப்படியே போச்சு. அப்புறம் சடனா ஒரு நாள் நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே கேளுன்னு சொன்னான். ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன். எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டா. நெக்ஸ்ட் டேல இருந்து கால் வரல, டெக்ஸ்ட் பண்ணல. பாவம் ஃபீல் பண்றா போலன்னு நான் கால் பண்ண, அட்டன் பண்ணி சொல்லுன்னு சொன்னான். ஒரு மாதிரி ஃபீலிங்கா ஓகே நானும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். பிகாஸ் அவங்க என்னோட அத்தை பொண்ணு, அக்செப்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அப்படியே போச்சு 5 years. அப்புறம் ஒன் டே வந்து ஓடி வரேன்னு சொன்னான். நான் திட்டிட்டேன், என்ன வேணா பண்ணலாம், பட் ஓடி போக கூடாது அப்படின்னு. பிகாஸ் அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணவங்க. அப்புறம் அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஓடி போற வேர்ட்ஸ் வச்சு திட்டுவாங்க அப்படின்றதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வேர்டை நான் வந்து சொல்லல, சொல்லிடக்கூடாதுன்னு கண்டுக்கல, சண்டை போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் சால்வ் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு பயமாயிடுச்சு, இவ கல்யாணம் பண்ணி பாத்துக்கணும் நல்லா, அதுக்கு கேஷ் வேணும். ஓகேன்னு சொல்லிட்டு அண்ணா கூட சிவில் இன்ஜினியர் ஒர்க் பண்ணேன் ஏர்போர்ட்ல. மார்னிங் 7 o'clock ஒர்க் போவேன், நைட்டு 2 மணிக்கு வருவேன். பட் எனக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் அவகிட்ட பேசுவேன். இந்த மாதிரி போச்சு. அப்புறம் எங்க அண்ணா வீட்டுல சொல்லி நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் பண்ணணும் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. சடனா என்னன்னு தெரியல, என் கூட பேசவே இல்லை, அவாய்ட் பண்ற மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணா. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கேட்டேன், ஏன் பாப்பா என்ன அவாய்ட் பண்றன்னு. அதுக்கு அவங்க ஆன்சர் சொன்னாங்க, அவாய்ட் பண்றேன்னு தெரியுதுல, அப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்றேன்னு சொன்னாங்க. பட் சாரி சாரின்னு அவ்வளோ கேட்டிருப்பேன். அப்படி இப்படின்னு போச்சு. ஒரு டே நான் கேட்டேன், இது நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவ என்கிட்ட கோவில வச்சு ரிங்கு போட்டு விட்டா. அவளுக்கு நானும் ரிங்கு போட்டு விட்டேன். அப்போ ப்ராமிஸ் பண்ணேன், ஈவன் நீ என்ன லவ் பண்ணல நானும் நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு. ஞாபகம் இருக்கா பாப்பான்னு. அவ எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு போயிட்டான். என் தம்பி எனக்கு கால் பண்ணான். என்னடா அட்டன் பண்ணி கேட்டா, அண்ணி வேற ஒரு பையன் கூட பைக்ல போறாங்க, அண்ணன் என்னவோ தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னான். செம்மையா திட்டி விட்டேன். நிறைய பேரு சேம் விஷயம் வேற பையன் கூட சுத்துறான்னு சொன்னாங்க. பட் நான் நம்பல. சடனா ஒன் டே கால் வந்துச்சு. என்னன்னு பார்த்தா அவங்க வேற ஒரு பையன் கூட ஓடி போயிட்டாங்கன்னு. பட் என்னால நம்பவே முடியல. பட் சொல்றது அவங்க அம்மா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் கிளம்பி ஊருக்கு ஃபிளைட் புக் பண்ணி போயிட்டேன். போய் செம்ம கோவம். நான் அவனை வாட் ஓட இருக்கேன்.
அவனை. பட் அவளை பாக்குறான், எப்பயுமே என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பா. அந்த ஃபேஸ் என்னை பார்த்து ஒரு மாதிரி பயத்துல அவ கைய டைட்டா புடிச்சிட்டு அப்படியே இருந்தா. எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம நல்லா இருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சென்னைக்கு. நெக்ஸ்ட் டே அவங்க அப்பா கால் பண்ணி, மாப்பிள்ள நீங்க என் பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்லன்னு சொல்றாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா அவங்க வீட்டுல பேசினப்போ அத்தை பையனுக்கு எல்லாம் கொடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. இப்போ இப்படி பேசுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க அம்மா கால் பண்ணி, மாப்பிள்ள அவ வந்தா ஏத்துப்பீங்களான்னு கேட்டாங்க. நான் ஏத்துக்கிறதுல ஒரு ப்ராப்ளமும் இல்ல, அவளுக்கு பிடிக்காத ஒரு லைஃபை ஏன் ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு கேட்டேன். அவங்க வீட்டுல யாரும் அக்செப்ட் பண்ணல. பட் அவங்க அவ்வளவுதான். பட் இன்னும் நிறைய இருக்கு. பட் இந்த பட்டோட நிறுத்திட்டாங்க. இந்த ஸ்டோரி இங்கே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப 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 லாங்கா போச்சு. அது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து இவ்வளவு பெரிய ஸ்டோரி அதுவும் ரியல் லைஃப்ல நடந்திருக்கும் போதுதான் ஒரு சுவாரஸ்யமே வந்து வருது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்காக ஒரு பையன் அது வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலைக்கெல்லாம் போய் அவங்கள மாத்தி பொண்ணுக்காகவே வாழலான்னு போகும்போது அந்த பொண்ணு இப்படி இப்படி போச்சுன்னா லிட்டரலி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம ரெண்டு சைட்லயுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லவ் வேணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அந்த பொண்ணு சைட்ல இருந்து ஸ்ட்ராங்கா இல்லாததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. இவங்க சைட்ல இருந்து இவங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ரெண்டு சைட்ல இருந்துமே லாயலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் இருந்தா மட்டும்தான் ஒரு லவ் வந்து ஜெயிக்கும். அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் ரொம்ப ரொம்ப இருக்கணும். எப்படி சொல்றது, இப்போ ஒரு இடத்துல வந்து இவங்க இதுதான் அப்படின்னு நிக்கிறாங்கன்னா ஒரு சைடு ஆஃப் த பார்ட்னர் அதுல இறங்கி போறதுல ஒரு தப்புமே இல்ல. நிறைய பேர் வந்து இந்த தப்ப பண்ணல, நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு தெரிஞ்சு பிரேக் ஆகுது அப்படின்ற மாதிரி. சோ இந்த ஒரு லாங் ஸ்டோரியை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. யார் மேல தப்பு அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரி படி பார்த்தா அங்க ரியலா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும் போது எனக்கு அந்த பொண்ணு சைட்ல தான் ரொம்பவே தப்பா தெரிஞ்சிச்சு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட இவ்வளவு லாங்கா போகும் நான் நினைக்கல. உங்களோட ஸ்டோரியும் இதே மாதிரி என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள கூகுள் டாக்கை வந்து கண்டிப்பா வந்து ஃபில் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க உங்க ஸ்டோரியை. உங்க ஸ்டோரிக்காக நான் எப்பயுமே வெயிட் பண்றேன். கோஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் கொஞ்சம் அனுப்புங்கப்பா. லவ் ஸ்டோரிஸ் ஆச்சு கொஞ்சம் வந்திருக்கு. கோஸ்ட் ஸ்டோரிஸ்ல ஒரு 2-3 தான் இருக்கு. சோ மறக்காம உங்க கோஸ்ட் ஸ்டோரிஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் லவ் ஸ்டோரிஸ் இதே மாதிரி இமேஜினரி, பியூட்டிஃபுல் பட் இன்கம்ப்ளீட், ரியல் லவ் ஸ்டோரி, எமோஷனல் லவ் ஸ்டோரி எதுவா இருந்தாலும் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்டோரிஸ்க்காக நான் வெயிட் பண்றேன். ரெண்டுத்தோட கூகுள் டாக்கோட லிங்க்குமே லைக் கோஸ்ட் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி ரெண்டுத்தோட லிங்க்குமே வந்து கீழே கொடுக்குறேன். அண்ட் மறக்காம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்குமே வந்து கீழே கொடுக்குறேன். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு முற்றிலும் இலவசம் தான். சோ கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until this, bye from Cakes. Bye.